இந்த மாந்தி பகவானை வைத்து உங்க குடும்பத்துல இல்ல, உங்க முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்து நடக்க போற விஷயம், உங்க பரம்பரையில நடக்கக்கூடிய விஷயங்கள், துர்மரணங்கள், அகால மரணங்கள், ஒரு சில தேவையற்ற பெண் சாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்த வச்சு நிச்சயமாக கணிக்க முடியும், சொல்ல முடியும். இன்னும் குறிப்பிட்ட கால அவகாசம் இது எப்ப வீரியமா போகும்னு சொல்ல முடியும். சப்போஸ் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்கு, பிளாக் பேஜ் இருக்கு, பாதிப்பு இருக்கு, வராரு. இது எப்ப வீரியமாகும்? எப்போது கம்மியாகும்னு சொல்ல முடியும்? அந்த மாந்தியினுடைய அசைவுகள வச்சு, மூவ்மெண்ட்ட வச்சு கணிக்க முடியுமான்னா, நிச்சயமாக முடியும். ஆனா தயவு செஞ்சு நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், பிளாக் மேஜிக்னா முதல்ல பயப்படாதீங்க. இங்க பயம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறும். அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் பாதிச்சுன்னா, உங்களுக்கு மனசுக்கு இயல்பாவே பயம் வந்துரும்னு வச்சுக்கங்களேன். அது ஜாதக ரீதியான விஷயம். ஆனா உங்க ஜாதக அடிப்படையில, பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில, எனக்கு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமான்னா, தெரிஞ்சுக்கலாம். ம். இந்த மாந்தி பகவானுடைய கிரக சேர்க்கை எங்க இருக்கு? யார பார்க்குறா? என்ன பண்றான்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு பார்த்தோம்னா, ஐயா இந்தந்த வருட காலத்தில இந்த மாரி விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நல்லது. சொல்ல முடியுமான்னா, சொல்ல முடியும். அதுக்கு தீர்வு பல வழியில இருக்கு. இது உண்மையிலேயே சொல்ல தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, அதர்வனம் தான் தீர்வு. வேற வழியே இல்ல. இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அதான். அதர்வன வேதத்து மூலியமா தான் தீர்வு அதிகமா குடுக்க முடியும். நம்போ சாதாரண வழிபாட்டு முறையில தீர்க்கலாம். ஆனாலும், இது முக்கியமான விஷயன்றதுனால, கண்டிப்பாக அது அதர்வனம் தான் தீர்க்க முடியும்.